பகுதி 19. நாட்கள் வேகமாக கடந்து சென்றது. அபயசிம்மனும் பிரதீபாவும் அவர்களுக்கான தனி உலகில் திளைத்திருந்தார்கள். ஒரு நாள் காலையில் துயில் கலைந்த பின்பும் மனைவியை விடாது தனது கைச்சிறையில் வைத்திருந்தான் அபயசிம்மன். 7 மணிக்கு அவளுக்கு விழிப்பு தட்ட மெல்ல கண்களை திறந்து கணவனை பார்த்தவள் சோர்வோடு எழப்போனாள். அவளை விலக விடாமல் தன்னோடு இறுக்கிக் கொண்டவன், எங்கடி போற என்று கேட்டார். என்ன கேள்வி இது? தூங்கி எழுந்தது எங்க போவாங்க? பாத்ரூமுக்கு தான் என்றாள் அவள் சலிப்புடன். நானும் வரவா என்று மோகத்தில் குரல் குழைய கேட்டவனை அவள் பார்வையால் சுட்டெரித்தாள். அவன் என்ன என்பது போல புருவத்தை ஏற்றி இறக்கினான். கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நான் சொல்ல சொல்ல கேட்காம நேத்தெல்லாம் என்ன பாடா படுத்தி எடுத்தது பத்தலையா உங்களுக்கு என்று காட்டமாக கேட்டவள் அவனிடமிருந்து விலகி எழுந்து தனது உடைகளை தேடி எடுத்து அணிந்து கொண்டாள். அத்துடன் 10 நாளைக்கு என் பக்கத்திலே வராதிங்க என்று கூறிவிட்டு அவள் கட்டிலிருந்து இறங்கி குளியலறை நோக்கி சென்றாள். ஏய் என்று அவன் கத்த அதை காதிலேயே வாங்கி கொள்ளாத பிரதீபா குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அப்படியே போகிற போக்கில், ரொம்ப பண்ணீங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு நான் மாலை போட்டுடுவேன் என்று மிரட்டி விட்டு செல்ல மோகவளை அருந்து விழுந்ததில் கடுப்பாகி போனான் அபயசிம்மன். ச என்று சலிப்புடன் தலையணையில் முகத்தவனின் மனக்கண்ணில் மனைவியின் சோர்வான முகம் தோன்றி மறைய, ரொம்பத்தான் படுத்தி எடுத்துட்டோமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அவள் குளித்துவிட்டு வந்து பார்த்தபோது அவன் தோட்டத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவள் வாசலிற்கு சென்று தண்ணீர் தெளித்து கோலம் போட அமர்ந்தாள். பக்கத்து வீட்டுக்காரம்மா இவளை கண்டு வாசலுக்கு வந்து நின்றார். ஏம்மா பிரதீபா, உனக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதா என்று சிரித்து கொண்டே கேட்க, தூங்கிட்டா ஆண்டி அவள் அசடு வழியே கூறினாள். ஓ, நேத்தும் தூங்கிட்டியா? கதவை கூட திறக்கவே இல்லையே என அவளை குறுக்குறுவென்று பார்த்து கொண்டே விடவ அவரை நேருக்கு நேர் சந்திக்க முடியாதபடி அவளுக்கு வெட்கம் வந்து அணை போட்டது. அது உள்ளேயே கொஞ்சம் வேலையா இருந்த ஆண்டி என திக்கி திணறியவள் கோலம் போட்ட வரைக்கும் போதும் என்று எழுந்து வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். அந்த அம்மா சத்தம் போட்டு சிரிப்பது இவளது காதில் மட்டுமல்ல, தோட்டத்தில் இருந்த அபயசிம்மனின் காதிலும் கேட்டது. அவனும் ஆரம்பம் முதலே அங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். மனைவியின் அசடு விழுந்த முகத்தை பார்த்தவன் கையில் இருந்த டம்பிள்ஸை கீழே போட்டுவிட்டு குபீர் என்று சிரித்து விட்டான். கணவனின் சிரிப்பு சத்தம் கேட்டு நாலாப்புறமும் பார்வையை சுழற்றிய பிரதீபா ஜன்னல் வழியே அவன் தோட்டத்தில் அடக்க முடியாமல் சிரிப்பதை கண்டு கொண்டாள். இவளுக்கு கோபம் துளிர்விட விறுவிறுவென்று தோட்டத்திற்கு சென்றவள் அவனின் முழங்கையிலேயே ஒரு அடி போட்டாள். பண்றதையும் பண்ணிட்டு சிரிப்பு வேற வருது உங்களுக்கு? உங்களால என் மானமே போச்சு என்று சினுங்களாக கூற, அவனோ இதுல மானம் போறதுக்கு என்னடி இருக்கு என்று மென்னகையுடன் சாதாரணமாக கேட்டு மனைவியை அணைக்க போனான். அவள் கோபத்துடன் அவனது கையை தட்டுவிட்டார். அவன் விடாப்பிடியாக மனைவியின் கையை பிடித்தெடுத்து தன்னோடு அணைத்து கொண்டவன், அவங்க சும்மா உன்னை கலாய்க்கிறாங்கடி, அவங்களும் இந்த ஸ்டேஜையெல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க என்றான் அவளின் மூக்கோடு மூக்குரசியபடி. அதில் மயங்கியவள் மெல்ல மெல்ல அவனில் அடைக்கலமானாள். தோட்டத்தில் தொடங்கியது கட்டிலில் சென்றுதான் முடிந்தது. 10 நாட்களுக்கு பக்கத்திலேயே வராதே என்றவள் எல்லாவற்றையும் மறந்து அவனது தொடுகையில் உருகி கரைந்தாள். அவனும் முன்தினம் போல் அல்லாது அவளை மென்மையாகத்தான் கையாண்டார். இப்படி சிறு சிறு ஊடலும் கூடலுமாக அவர்களின் பொழுது இனிமையாகவே கழிந்தது. பழைய ரணங்களை கிளறி தற்போது நிலவும் இதமான சூழ்நிலையை கெடுத்துக் கொள்ள இருவருமே விரும்பவில்லை. அதற்காக மறந்து விட்டார்களா என்று கேட்டால் அதை பற்றி நினைக்க நேரமில்லாது தாம்பத்திய வாழ்க்கையில் ஆழ்ந்து போயிருந்தனர் என்றுதான் கூற வேண்டும். சாரதி காசிக்கு சென்று மனைவியின் அஸ்தியை கங்கையில் கரைத்துவிட்டு கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருந்தார். அபயசிம்மனின் பணியிடை நீக்கம் குறித்த தகவல் அறிந்து வருந்தியவர் ஆன்மீக சுற்றுலாவை பாதியிலேயே முடித்து சென்னைக்கு திரும்பினார். வந்த இடத்தில் மகனும் மருமகளும் அந்யோன்யமாக வாழ்வதை ஒரு பார்வையிலேயே புரிந்து கொண்டவருக்கு மன நிம்மதி அடைந்தது. அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் என்று எண்ணியவர் மறுநாளே ஊரில் ஏதோ வேலை இருக்கிறது என்று கூறி சேலத்திற்கு கிளம்பி சென்று விட்டார். 3 மாதங்களும் நிமிடங்களாய் கடந்து செல்ல ஒரு நாள் மாலை வேளையில் அபயசிம்மன் தனது போனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் வந்த பிரதீபா, நைட்டுக்கு சப்பாத்தி செய்யவாங்க என்று கேட்க அவனோ தன் யோசனை கலைந்து அவளை ஏறிட்டு பார்த்தவன், எதுவும் செய்ய வேணாம் என்றான். அவள் புரியாமல் அவனை பார்க்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, வெளியே போய் சாப்பிடலாம் என்றழைத்தான். அதை கேட்டு அவளது பார்வை ஆச்சரியமாக விரிந்தது. திருமணமாகிய இத்தனை மாதங்களில் அவன் அவளை ஒரே ஒரு முறைதான் வெளியே அழைத்துச் சென்றான். அதுவும் ஐஜி விட்டு பார்ட்டிக்கு தான். அதன் பின்பு இப்போதுதான் அழைக்கின்றான். இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வரியா இல்லையா?
ஆ, வரே என்று சிரிப்புடன் கூறியவள் அறைக்கு சென்று வெளியே கிளம்ப ஆயத்தமானாள். அவள் சென்றதும் தனது அலைபேசியை எடுத்தான் அபயசிம்மன். அதில் யாருக்கு குறுஞ்செய்தி ஒன்றை தட்டிவிட்டவன் மனைவிக்காக காத்திருந்தான். அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு இருவரும் உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்குள் சென்றார்கள். அதன் வெளித்தோற்றமே அந்த விடுதி எவ்வளவு ஆடம்பரமானது என்று எடுத்துரைக்க பிரதீபா அவசரமாக கணவனின் கையை சுருடினாள். என்னங்க, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்று அவள் கேட்க, ஏன் என்னாச்சு என்று புரியாமல் கேட்டான் அவன். இங்க எல்லாமே காஸ்ட்லி, அவள் தவிப்பாக சொன்னதற்கு அவன் இருக்கட்டும் என்று அலட்டிக் கொள்ளாமல் பதிலளித்தான். இருவரும் ஒரு டேபிளில் சென்று அமர அவர்களை நோக்கி சர்வர் ஒருவன் வந்து நின்றான். வெல்கம் சார், வெல்கம் மேடம் என்றான் புன்னகை முகமாக. அத்துடன் அபயசிம்மனிடம் மெனு கார்டை வைத்தவன், யோ ஆர்டர் ப்ளீஸ் சார் என்று கேட்டான் தாழ்ந்த குரலில். அபயசிம்மன் அந்த மெனு கார்டை மனைவியின் புறம் நகர்த்தியவன், ஆர்டர் பண்ணு என்றான். மெனு கார்டை பார்த்தவளின் கண்கள் தெரித்து விழுந்தது. என்னது, ஒரு காஃபியை 300 ரூபான்னு போட்டிருக்கு என்று நினைத்தவள் அதில் இருந்த மற்ற பொருட்களின் விலைகளை பார்த்து மலைத்து போனாள். மெனு கார்ட்டில் இருந்து பார்வையை விளக்கி தயக்கத்துடன் கணவனை பார்த்தவள், நாம வேற ஹோட்டலுக்கு போலாமே என்று கூற அவனது பார்வையில் அழுத்தம் கூடியது. வேறு வழியின்றி அவள் சற்று விலை குறைவான உணவு வகைகளை பார்த்து பார்த்து ஆர்டர் செய்தாள். சர்வர் அவள் கூறியதை தனது குறிப்பேட்டில் எழுதி கொண்டே அபயசிம்மனை பார்க்க அவனும் இவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். பார்வையால் ரெஸ்ட் ரூமை சுட்டி காட்டிவிட்டு சர்வர் சென்றுவிட அபயசிம்மனும் மனைவியிடம் சொல்லிவிட்டு எழுந்து ரெஸ்ட் ரூமிற்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து வந்தவனின் முகம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருக்க பிரதீபா பயந்து போனான். ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, பில் அமௌண்ட் அதிகமாயிடுச்சா? இதுக்குதான் முதல்லயே சொன்ன, இங்கெல்லாம் வேணான்னு போயிடலான்னு சொன்ன, கேட்டீங்களா நீங்க என்று அவள் படபடப்பாக கூற அபயசிம்மன் சலிப்புடன் உதடுகளை குவித்து உஃப் என்றான். ஏய், முதல்ல நீயாவே ஒன்று நினைச்சிட்டு நீயாவே ஒரு முடிவுக்கு வரதை நிறுத்தடி. என்கிட்ட பணம் இருக்கு, அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா என்று அவள் இழுக்க, இது வேற என அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே ஆர்டர் செய்த உணவு வகைகள் மேஜையில் வந்து இறங்கியது. அதன் பின்பு இருவரும் அமைதியாக சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பினர். மறுநாள் பிரதீபா சமையல் அறையில் நின்று மதிய உணவை சமைத்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென்று அவளை பின்னிருந்து அணைத்து அவளது கழுத்தில் முகம் புதைத்து இதழ் புதைத்தான் அபயசிம்மன். கணவனது தீண்டலில் நெளிந்து வழிந்தவள், என்ன பண்றீங்க என்று கேட்டாள். கோபமாக கேட்க நினைத்தவளின் வார்த்தைகள் என்னவோ சினிங்களாகத்தான் வெளிவந்தது. அவன் அவளது கழுத்தில் தன் முகத்தை அழுத்தி தேய்க்க அவள் ஓ என்று அலறிக்கொண்டே அவனிடமிருந்து விலகினாள். என்னடி? அவன் முகம் தடைப்பட்ட உணர்வில் சற்றே எரிச்சலாக கேட்டாள். உங்க தாடி குத்துது, இங்க நின்று என் வேலையை கெடுக்காம போய் ஷேவ் பண்ணுங்க என்றவள் அவனின் முதுகை பிடித்து தள்ளிவிட்டாள். உடனே பண்ணணும், என்னடி அவசரம்? அவன் சமையலறையை விட்டு போகாமல் அழிச்சாட்டியம் செய்தான். என்ன அவசரமா? எங்க இன்னையோட உங்க சஸ்பென்ஷன் முடியுது, நாளைக்கு போய் டியூட்டியில ஜாயின் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அவனும் தாடியை தடவியபடியே, ஓ அது வேற இருக்கா என்று சொல்ல பிரதீபா மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள். அபயசிம்மன் தனது போனை எடுத்து கதிர்வேலுக்கு அழைத்தான். மறுமுனையில் அழைப்பை ஏற்றவன், சொல்லுடா என்க. இன்னையோட என் சஸ்பென்ஷன் முடியுது என்றான் சிம்மன். ஞாபகம் இருக்கு, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணு என்றான். நான் அதுக்கு ஃபோன் பண்ணல, என் சஸ்பென்ஷனை இன்னும் 1 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணு என்று சிம்மன் கேட்க மறுமுனையில் இருந்த கதிர் மட்டுமல்ல, அருகில் இருந்த பிரதீபா கூட அதிர்ந்தாள். வாட், என்னடா சொல்ற என்றவனிடம் மீண்டும் ஒருமுறை தனது பணியிடை நீக்கத்தை 1 மாதத்திற்கு நீட்டிக்கச் சொன்னான் சிம்மன். கதிர்வேலுக்கு ஆத்திரம் வர, எதுக்குடா என்று பல்லை கடித்தான். சிம்மன், நான் என் பொண்டாட்டி கூட ஹனிமூனுக்கு போக போறேன் என்று கூற அவள் திகைப்பில் வாயை பிளந்தாள். அதை கேட்டு சத்தமாக சிரித்த கதிர்வேல், சரி சரி போயிட்டு வா என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அபயசிம்மனும் போனை காதிலிருந்து எடுத்துவிட்டு அருகில் இருந்த மனைவியை திரும்பி பார்க்க அவள் திகைப்பிலிருந்து மீளாமல் சிலை என நின்றிருந்தாள். அவன் அவளின் தோளை பிடித்து உலுக்கி, என்னாச்சுடி என்று கேட்க, நிஜமா நாம ஹனிமூன் போறோமா என்று கேட்டால் நம்ப முடியாமல். ஆமா, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட் என்றவன் மீண்டும் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டு விட்ட வேலையை தொடர்ந்தான். அவளுக்கு ஆர்வம் தாங்காமல், எங்க போறோம் என்று கேட்க அவளது கழுத்தினில் முகம் புதைத்திருந்தவன், நீ நேர்லையே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று கூறினான் அடக்கப்பட்ட சிரிப்புடன். அபயசிம்மன் தன் மனைவியை அழைத்து கொண்டு கொச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து இறங்கினான். கிழக்கின் வெனிஸ் நகரம் என்று அழைக்கப்படுகிற ஆலப்புழா கேரளாவின் கடற்பயண வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடத்தினை கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு படகு வீட்டினை வாடகைக்கு எடுத்திருந்தான் அபயசிம்மன்.
பிரதீபா முதன்முறையாக அந்த படகு வீட்டை பார்த்து வியப்பில் விழிவிரித்தாள். மேலும் அதில் தான் இருவரும் இருக்கப் போகிறோம் என்றதும் அவளது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அங்கேயே கணவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது நெஞ்சில் முகம் புதைத்தாள். அவன் அவளை சீண்டிக் கொண்டே படகு வீட்டினுள் அழைத்துச் செல்ல அவளது முகம்தான் செங்கொழுந்தாக சிவந்து போனது. ஒரு வாரம் என்பது நொடியில் கடந்து செல்ல பெரும்பாலும் படகு வீட்டிலேயே அவர்களது பொழுது கழிந்தது. சாப்பாடு எல்லாம் ஆர்டர் செய்த அரை மணி நேரத்திற்குள் அறைக்கே வந்து சேர்ந்தது. தினமும் இரவுகளில் கூடி கழித்த பின் அவள் சோர்ந்து போய் தூங்கிவிட அவன் மட்டும் கருப்பு நிற ஜெர்கின் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொண்டு வெளியே கிளம்பி சென்றான். அவளை பாதுகாப்பாக உள்ளேயே வைத்து பூட்டிவிட்டு செல்பவன் காலையில் அவள் விழித்துக் கொள்ளும் முன்பே வந்து விடுவான். ஒரு நாள், இப்படி இந்த போட் ஹவுஸ்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கவா கேரளாக்கு வந்தோம், எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறீங்களா, ஒரே போரா இருக்கு என்று சலித்து கொண்டாள் பிரதீபா. போரா இருக்கா? அதுக்குள்ளவே நான் உனக்கு சலிச்சு போயிட்டேனாடி என்று கேட்டு அவன் கண்ணடிக்க அவள் கையில் வைத்திருந்த தலை சீவும் சீப்பை அவன் மீது விட்டெறிந்தாள். வர வர ஓவர் நக்கலா போச்சு பேச்சு என்று முணுமுணுத்தவள் கோபத்தில் முறுக்கி கொண்டு கட்டலில் அமர்ந்தாள். அவன் அடக்கப்பட்ட புன்னகையுடன், சரிவா வெளியே போலாம் என்றவன் எழுந்து கிளம்பினான். அவளும் ஆவலாக கணவனோடு கிளம்பி சென்றாள். அபயசிம்மனும் பிரதீபாவும் ஆலப்புழா நகரத்தில் இருந்து மோட்டார் படகு மூலம் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு பதிராமணலை சென்றடைந்தார்கள். அது ஒரு சிறிய தீவாகும். பதிராமணல் என்ற சொல்லுக்கு இரவின் மணல் என்று பொருள். ஏரியின் இருபுறமும் தீவின் அழகும் காண்போரின் மனதை கவரும். இங்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல அரிய வகை பறவைகள் வலசை வருகின்றன. அன்றைய நாள் அங்கேயே மிக அழகாக கழிய மறுநாள் முல்லக்கல், ராஜராஜேஸ்வரி கோவில், ஆலப்பே கலங்கரை விளக்கம் ஆகிய 2 இடத்திற்கும் அழைத்துச் சென்றான். அதிக அலைச்சலினால் பிரதீபா துவண்டு போனாள். அவன் என்னவென்று கேட்க அவள் முடியல என்றாள் சோர்வாக. சரிவா போட் ஹவுஸ்க்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் என்றாள். ஆஹா, என்னால் ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியாது, பயங்கரமா பசிக்குது என்றால் வயிற்றை பிடித்து கொண்டு. சுற்றமுற்றும் கண்களை சுழவிட்டவனின் பார்வை வட்டத்தில் தூரத்தில் ஒரு உணவு விடுதி இருப்பது தெரிந்தது. அவன் மனைவியை கைகளால் ஏந்தி கொண்டு அவ்விடத்தை நோக்கி நடந்தான். அவனின் அந்த செயலே பிரதீபாவின் மனதில் இதத்தை பரப்ப அவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து விலகினாள். லேசாக இருள் சூழ்ந்து இருந்ததால் வரப்பெற்ற தைரியம்தான் அவளுக்கு. அதில் முதலில் அதிர்ந்த சிம்மன் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் மனைவியின் இதழ்களை தீண்டி விட்டு விலகினார். இருவரும் உணவகத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியே சாவதானமாக நடந்து சென்ற இருவரை கண்டு அபயசிம்மனின் கண்கள் இடுகியது. உடனே எழுந்து கொண்டவன், நீ சாப்பிட்டுரு, நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன் என்று விட்டு அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் விறுவிறுவென்று சென்று விட்டான். அவன் அந்த இருவரையும் பின்தொடர்ந்து செல்ல அவர்கள் ஒரு சிறிய வீட்டினுள் நுழைந்தார்கள். மறைந்து நின்று அந்த வீட்டினுள் எட்டி பார்த்த அபயசிம்மனின் முகம் பிரகாசித்தன. வெகு நேரமாகியும் கணவன் திரும்பி வராமல் போகவே பயந்து போன பிரதீபா சாப்பிட்டதற்கு பணத்தை கொடுத்துவிட்டு கணவனை தேடி நடந்தாள். வழியெல்லாம் அவனது புகைப்படத்தை அலைபேசியில் காட்டி விசாரித்துக் கொண்டே நடந்தவள் அந்த வீட்டின் முன்னே வந்து நின்றாள். அப்போது துப்பாக்கியால் சுடும் சத்தம் உள்ளே இருந்து வெளியே கேட்க பயந்து போய் தன் காதுகளை பொத்திக் கொண்டவள் நடுக்கத்துடன் வீட்டினுள் சென்று பார்த்தாள். அங்கு தோளில் ரத்தம் கசிய தரையில் கிடந்தவன் மற்றொரு கையால் தனது துப்பாக்கியை எடுக்க முயல அவனின் இதயத்திலேயே 2 குண்டுகளை இறக்கினான் அபயசிம்மன். அக்காட்சியை நேரில் பார்த்த பிரதீபா பேரதிர்ச்சியில் உறைந்து போனாள்.